கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். லோத்தை பற்றி முந்தைய பதிவில் பார்த்தது. இன்றைக்கு அதிலே இன்னொரு பகுதி. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிஞ்ச பிறகு நடந்த சம்பவத்தை, இந்த சொதோம் கொமோரா பட்டணத்தை பற்றி நம்ம பார்த்தோம். இதுக்கு முன்பு ஒரு சம்பவம் நடக்குது. ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சு சொதோம் கொமோரா பட்டணத்துக்கு போய் ஒரு குடியேறின பிறகு, லோத்து குடியேறின பிறகு ராஜாக்கள், அந்த சொதோம் கொமோராவுடைய ராஜாக்கள், அது பக்கத்தில் இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் ஒரு 4 பேர் ஒன்றா சேர்ந்துருக்குறாங்க. வேறு அந்த பேரெல்லாம் சொல்கிறது கொஞ்சம் லென்த்தாக வரும். 5 ராஜாக்கள். இவங்க சொதோம் கொமோரா கூட்டணி 5 ராஜாக்கள். வேற ஒரு 4 ராஜாக்கள், அவங்க எல்லா ஊர்களிலையும் கொள்ளையடிச்சிக்கிட்டு, எல்லா ஊர்லேயும் கொலை செஞ்சுக்கிட்டு கொள்ளையடிச்சிட்டு வந்துட்டுருக்கானுங்க. 4 ராஜாக்கள் ஒன்றா சேர்ந்து. இந்த 5 ராஜாக்களும் சொதோம் கொமோராவுடைய சம்மந்தப்பட்ட 5 ராஜாக்கள் ஒன்றா சேர்ந்து சித்தீம் பள்ளத்தாக்கில் அவங்கள்ட்ட சண்டைக்கு போகிறாங்க. அவங்களும் இவங்கள்ட்ட சண்டைக்கு வராங்க. சித்தீம் பள்ளத்தாக்கில் நிறையா நிலக்கீழ்கள், அதாவது ஆயில் கேணிகள் நிறையா இருக்குதுன்னு சொல்லி பைபிளில் பதிவாயிருக்குது. அங்கே தான் இவங்க சண்டை பிடிக்கிறாங்க. அப்போது சொதோம் கொமோராவுடைய ராஜாக்கள் தோற்று போயிடுறாங்க. தோற்று போயிட்ட பிறகு அந்த வந்த 4 ராஜாக்களும் சொதோம் கொமோரா பட்டணத்தை கொள்ளையடித்து அங்கே இருக்கிற எல்லா பொருட்களையும் செல்வங்களையும் அள்ளிக்கிட்டு அங்கே இருக்கிற ஆட்கள்லாம் கூட்டிகிட்டு போகும்போது லோத்தையும் கும்பலாக வாரிட்டு போயிடுறாங்க. வாரிட்டு போகும்போது இந்த செய்தியை ஆபிரகாமுக்கு போய் அத்துப்படியான பிறகு, ஆபிரகாம் மம்பரே சமபூமியில் இருக்கிறார். அப்போ அவரோட கூட வளர்ந்த, அவர் வீட்டிலே வளர்ந்தவங்க எல்லாம் ஒரு 300 பேருன்னு சொல்லப்பட்டிருக்குது. அந்த மம்பரே, அவங்க இருந்த ஒரு 3 கூட்டாளிங்க, அவங்களெல்லாம் சேர்ந்து எல்லாம் 318 ஆட்களாக ஒன்றா சேர்ந்து அவங்க பின்னாடியே போகிறாங்க. அந்த ராஜாக்கள்லாம், அந்த 4 ராஜாக்களும் கொள்ளையடிச்சிட்டு போனவங்க பின்னாடியே போய் ராவோட ராவா அப்படியே பவுஞ்சா பிரிஞ்சுன்னு சொன்னால் அப்படியே 100 பேரா. இது பிற்காலத்தில் அதே மாதிரி ஒரு சம்பவம் கிதியோன் செய்கிறாரு. இப்போ ஆபிரகாம் இந்த காரியத்தை செய்கிறார். இப்போல்லாம் அவருக்கு பேர் அபிராம் தான் போட்டிருக்குது பைபிளில். இப்போல்லாம் அவருக்கு அபிராம். இந்த அபிராம் 318 பேரை கூட்டிகிட்டு போய் அப்படியே 50 பேராக பிரிஞ்சாரா, 100 பிரிஞ்சாரா, அதை போடல. அப்படி ராத்திரியோட ராத்திரியை தாக்கி அவங்கள எல்லாரையும், அந்த 4 ராஜாவும் ஓட விட்டு அவனை கொள்ளையடிச்சு போன எல்லாத்தையும் பிடிங்கிட்டு வந்துடுறார். அவர் பிடிங்கிட்டு வரும்பொழுது சொதோமுடைய ராஜா இங்கே ஓடி போய் பதங்கிட்டு இருந்தவன், உயிருக்கு பயந்துட்டு இருந்தவன் ஆபிரகாம் கொண்டு வரான்னு தெரிஞ்சு எதுக்கால வரான். ஐயா, நீங்கள் என் ஜனங்கள்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க, நீங்கள் மீட்டுட்டு வந்த பொருளை நீங்கள் எடுத்துக்கங்கன்றான். அதுக்கு ஆபிரகாம் சொல்கிறாரு, நான் தான் ஆபிரகாமை பெரிய செல்வன் ஆக்கினேன், நீ காலம் பூரா சொல்லிக்கிட்டு திரிவ. அதனால் சும்மா ஒரே ஒரு சின்ன சரடு கூட அதில் நான் எடுக்க மாட்டேன். ஆனால் என் கூட ஆட்கள் அவங்களுக்கு வேண்டிய பங்கு கொடுத்துருன்னு சொல்லி எல்லார்ட்டையும் என் பங்கு வாங்கி கொடுத்துட்டு மீதியெல்லாம் அப்படியே கொடுத்துட்றாரு. லோத்து குடும்பத்தையும் மீட்டுட்டு வந்துட்டார். இப்போ ஒரு சான்ஸ். இப்போ சொதோம் கொமோரா பக்கம் குடியேறினாங்க. இப்போ அவங்க ஆடு மாட்டோடு இவங்களும் கொள்ளை பொருளாக போய் அழிஞ்சிருப்பாங்க. லோத்து ஆபிரகாம் விட்டு பிரிஞ்ச பிறகு ஆபத்து வந்துச்சு. இப்போ மறுபடியும் மீட்டுட்டு வந்தது யாருன்னு கேட்டால், ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஆபிரகாம் தான் மீட்டுட்டு வர்றாரு. இப்போ மறுபடியும் அவங்க கூட்டணியாக சேர்ந்து மந்தை மேய்க்கிறவங்க பற்றி பார்க்காம இவங்க சமாதானமாக ஒருத்தர் இருந்தாங்கன்னா ஆபிரகாம் அந்த லோத்துக்கு அழிவு வந்துருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
அவர் மீட்டுட்டு வந்து விட்ட பிறகு மறுபடியும் பழையபடியே இப்போ அவங்க அந்த இடத்துல குடியேறி பாவ சந்ததி அதை பற்றி எழுதப்பட்டிருக்குது பயங்கரமாக. சொதோம் குமாரனுடைய பாவம் பயங்கரமாக இருந்ததுன்னு சொல்லி இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது. அவங்க மறுபடியும் அங்கேயே குடியேறினதுனால அவங்க அங்கே வந்ததுனால அவங்க வந்து மீண்டும் ஆபத்துக்குள்ளாக வேண்டியதாச்சு. இந்த கதை இப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் அப்படியே ஆபிரகாம் கொண்டு வந்த எல்லாத்துக்காகவும் திடீர்னு அந்த இடத்துல மெல்கி சதேக்குன்னு ஒரு குரு வரார். மெல்கி சதேக்கு வந்து எருசலேமில் அவர் ஒரு குருவாக இருந்தாருன்னு இருக்குது. ஆனால் அவருக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. எந்த சந்ததியில் வந்தார், எங்கே இருந்தார், அவர் என்ன ஆனான்றது ஒன்றும் ஒரு குறிப்பும் இல்லை. ஆனால் மெல்கி சதேக்கு வந்து ஆபிரகாமுக்கு அப்பமும் ரசமும் கொண்டு வந்து வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு. இவர் கொண்டு வந்தது எல்லாத்துலேயும் 10% ஒரு பாகத்தை அவருக்கு காணிக்க கொடுக்கறது அதில் பதிவாயிருக்குது. மீதி பகுதியை நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.